முக்கியமானது. அதிக கேடு அடையாதபடி, உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. எல்லாரும் சொல்லுங்க, அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அஞ்சாவது, ஏன் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை சொன்னார்? கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. 38 வருஷமா பெதஸ்தா பக்கத்தில் உட்காந்தும் கடன் பிரச்சனை, வியாதி, கஷ்டம், வறுமை, கண்ணீர், வியாகுலம், வேதனை, அவமானம், நிந்த எதுவுமே மாறாததுக்கு காரணம் பாவம். 38 வருஷமா அவன் பாவம் ஒன்று ஒரு இடத்துல போட்டுருச்சுடா. 38 வருஷமா அவன் வாழ்க்கையை அழிச்சிருச்சு. 38 வருஷமா அவன் சுகத்தை அழிச்சிருச்சு. 38 வருஷமா அவன் இன்பத்தை அழிச்சிருச்சு. இந்த பாவம் என்ஜாய்மெண்ட்டினுடைய மோகத்தில் எதிர்காலத்தையே மறந்துடும். என்ன மோகத்தில் சொல்லுங்க? என்ஜாய்மெண்ட்டினுடைய மோகத்தில் பாவம் மூழ்கி போயிடும். டைட்டானிக் கப்பலுடைய மேல் தளத்தில் பயங்கரமான டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்களாம். ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்கிறானா, எப்பா கீழ் தளத்தில் ஓட்டை விழுந்துருச்சு, தண்ணி உள்ளே வந்துருச்சு, நீங்கள் எல்லாம் உடனடியாக இறங்கி லைஃப் போட்டுக்கு வந்துருங்க, உங்கள் உயிரை காப்பா. போடா நீ வேற, இப்போ தான் தண்ணி வந்துருச்சான். அவன் போடுறா பாட்டை, நல்லா ஆடுறா. ஆடிக்கிட்டே இருந்தான். கீழே மக்கள் அழிந்து கொண்டிருந்தாங்க. அடித்தட்டில் தண்ணீர் வந்து விட்டது. தண்ணீர் சூழ்ந்து விட்டு செத்து கொண்டிருந்தார். மூச்சை அடக்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு இந்த பெரிய உலகமும் அப்படித்தான். ஒரு பக்கம் செத்து நரகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அதை அவன் உணராட்டா பரவாயில்ல. எங்கேயா போகிறான், எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம உணராமல் இருக்கலாமா? நம்ம சிந்திக்காமல் இருக்கலாமா? நம்ம யோசிக்காமல் இருக்கலாமா? அடுத்த தட்டு வந்துச்சு, அடுத்த தட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. கடைசியில் மூழ்கும்போது மேல் தளத்தில் யாருமே காப்பாற்ற படலை. என்னை எல்லாரும் வார்த்தையை அசட்டை பண்ணா. லைஃப் போட்டு பாதி லைஃப் போட்டு வெளியே எடுக்காமலே டைட்டானிக் மூழ்குச்சு. ஏன்னா லைஃப் போட்டை பயன்படுத்தாமல் நான் பெரிய கப்பலில் இருக்கேன், அது ஒன்றும் ஆகாதில்ல. டைட்டானிக்கை எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, எவனாலையும் கவுத்த முடியாது. டைட்டானிக் கவுத்தப்படாது, அது உலக பெரும் பணக்காரர்களுடைய பயணம் என்று சொன்னாங்க. ஆண்டவர் சில சுவடுகளை உலகத்துக்கு எழுதி வச்சிருக்காரு. அதில் ஒன்று தான் சோதோம் குமாராங்கிற சுவடு. அவங்கள ஏன் அழிச்சாரு? ஒரு பாஸ்டர் கூட இல்லையே, ஒரு சபை கூட இல்லையே, ஒரு பலி கூட இல்லையே, ஒரு மோசே கூட இல்லையே, ஒரு யோனா கூட இல்லையே, 4 பிரசங்கம் கூட கேட்கலையே. அவனை ஏன் அழிச்சாரு? அவனை ஏன் அழிச்சார் தெரியுமா? நமக்கு ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. 1000 பிரசங்கம் கேட்டிருக்கியப்பா. ஆனா சோதோம் குமார மனுஷங்க ஒரு பிரசங்கம் கூட கேட்கல. 1000 கூட்டத்துக்கு வந்தியப்பா. அது என்ன அர்த்தம் சொல்லுது தெரியுமா? நீ 38 வருஷமா படுக்கையில் இருந்தது கூட பிரச்சனை இல்லை, நீ மறுபடியும் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போனீனா அது அதிகமான கேடு. அது அதிகமான கேடு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு பாவம் செஞ்சா அது அதிகமான கேடு. 38 வருஷமா இருந்தவனை நான் வார்த்தையில் சுகமாக்கிடுவேன். ஆனால் பாவத்தில் போனவனை என் ரத்தமெல்லாம் சிந்தி என் நெஞ்செல்லாம் குத்தி பிளந்து தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு. அதனால ஆண்டவர் சொன்னார், சுகமாயிட்டேன்னு சொல்லி ஏன்பா நீ பெட்டை தூக்கிட்டு போகும்போது சொல்லலை? அன்னைக்கு நீ சந்தோஷமாக போன, அன்னைக்கே இதை சொன்னால் உனக்கு வருத்தம் வரும். அதனால உனக்காக 2 நாள் இருந்து சர்ச்சை அட்டன் பண்ணி சொல்லிட்டு போறேன்னு சொன்னாரு. கைத்தட்டுகளை. உனக்காக இருந்து சர்ச்சை அட்டன் பண்ணி உங்ககிட்ட பக்கத்தில் வந்து நின்று யாருக்கும் தெரியாம ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போறப்பா. அதில் தப்பிச்சிட்டேன், அந்த கண்டத்தில் தப்பிச்சிட்டேன், இந்த கண்டத்தில் தப்பிச்சிட்டேன் சொல்றீங்களா? இப்போ கேளுங்க, எதுயா பாவம் சொல்லி கொடுயா. எது பாவம்னு சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம்ல, அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21:8 எல்லாரும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை கவனிக்கும்படி கேட்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். 7ஆம் வசனம்.
எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். நீங்கள் நிறைய வசனங்களை முன்ன பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முந்தின வசனமும் என்னோட பேசுது பாருங்க. நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆல்ஃபா ஒமேகானா நம்ம இதில் அக்கு மாதிரி. நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. எனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நான் தான் ஆதி, நான் தான் அந்தம். உன் தாகமாக இருக்கிற உங்களுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுக்குறேன். கல்யாணம் பண்ண உடனே பிள்ளை தாகம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற தாகம். மனுஷனுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி பிள்ளை வளர்ந்த பிறகு ஸ்கூலில் சேர்க்கணும் தாகம், ஸ்கூலில் சேர்த்த உடனே அடுத்து இதை செய்யணும் தாகம், அது செஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் தாகம், அதை செஞ்ச உடனே பேரம் பேத்தி பார்க்கணும் தாகம். ஏதோ ஒரு தாகம். உலகம் என்னத்தை கொடுக்குமா? ஆனால் நான் உனக்கு தாகத்தை கொடுக்க மாட்டேன், தாகத்தை தீக்கிற ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ பரலோகத்தில் என்ன எடுக்காது? பரலோகத்தில் பேரம்பேத்தி கல்யாணம், பரலோகத்தில் அந்த இடம் வாங்கணும் இந்த இடம் வாங்கணுங்கிற பிரச்சனை, பரலோகத்தில் இந்த காசு சேர்க்கணும் இந்த காசு சேர்க்கணுங்கிற பிரச்சனை. உனக்கு இலவசமாக என்ன தர்றேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அதில் ஹைலைட்டே இலவசம்தான். நேற்றுலாம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு 500 அனுப்புங்களேன், ஒரு 1000 அனுப்புங்களேன். எனக்கு வெக்கங்கட்ட ஆட்களாக மாறிட்டாங்க. என்ன ஆனால் ஆண்டவர் எப்படி தர்றாரா சொல்லுங்கள்? இலவசமாக தர்றாரா? நான் இங்கே இருக்கிற ஆளுக்கு சொல்கிறேன், காணிக்க போட்ட காசு இல்லைன்னு மட்டும் சர்ச்சுக்கு வராமல் இருந்துடாதீங்க. ஒரு அல்லையா சத்தமாக சொல்லுங்களேன். காணிக்க போட்ட காசு இல்லைன்னு மட்டும் சர்ச்சுக்கு வராமல் இருந்துடாதப்பா. சர்ச்சுக்கு வராமல் இருந்துடாத, நீ வா, அவர் இலவசமாக தர்றாரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இலவசமாக தர்றாரு. அடுத்த வசனத்தில் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், இந்த எல்லாவற்றில் பூமியை, வானத்தை, சகலத்தையும், பரலோகத்தை, நித்திய ஜீவனை, ஆளுகையை, அரசாட்சியை, சகலத்தை, இந்த வியாதியை ஜெயிக்கிறான், மரணத்தை ஜெயிக்கிறான், பிசாசை ஜெயிக்கிறான், எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான் கம்ப்ளீட்டா. அவனுக்கு நான் கடவுளாக இருப்பேன், அவன் எனக்கு பிள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாவம்னா என்னன்னு சொல்றாரு. இதுதான் லாஸ்ட் லிஸ்ட்டு. லாஸ்ட் சொன்னது இம்பார்ட்டன்ட். இயேசுநாதர் பரலோகத்துக்குள்ளே போக முடியாமல் தடுக்கிறதுக்கு சொன்ன பாவம், மொத்த பாவமே பயந்து பயந்து வாழ்ற. இயேசுவோட பிள்ளைன்னு சொன்னால் அவங்க எங்களை ஏற்றுக்குருவாங்களா? எங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஞானஸ்தானம் எடுத்தால் எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்குருவாரா? எங்களுக்கு வேலை போயிடும்ல பிரதர், அவங்க என்ன நினைப்பாங்கல்ல பிரதர். பயந்து பயந்து வரக்கூடாது, தைரியமாக வரணும். இந்த முதல் லிஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய பேர் சொன்னா, நான் என்ன யாரையாவது கெடுத்தனா, நான் என்ன தண்ணி அடித்தேனா? இயேசு ஆராதிக்கிறதுக்கு தைரியமாக கிருபாசன தண்டையில் வரணும். எப்படி வரணும்? தைரியமாக. அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே நாங்கள் சிங்காரத்தோப்புலேருந்து வரும்போது நூற்றுக்கணக்கான பேர் கையில் ஒரு பைபிளையும் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மீன் கடையில் மீன் வாங்கிட்டு, என்ன வாங்கிட்டு, ஆமாம், கறிக்கடையில் கறி வாங்கிட்டு, காய்கறியெல்லாம் வாங்கிட்டு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. காலையில் 7 மணிக்கு கிளம்பி போனால் ராம்நாடு ஃபுல்லாக கிறிஸ்தவங்களாக தெரியும். அவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போ தான் தெரியுது ராம்நாட்டிலே 8%, இப்போ 15% கூட வந்திருக்கோம். ஆனால் பயப்படுறவன் பெருகிட்டான். பயப்படக்கூடாது, தைரியமாக நிற்கணும். நமக்காக சிலுவை சுமந்த ஆண்டவருக்காக திருப்பி செய்கிறது ஒன்று தான். தைரியமாக எதுக்கும் பயப்படக்கூடாது. ஒன்றும் போகாது, எல்லாத்தையும் சுதந்திரிப்போம். நம்புறவங்க மட்டும் கைத்தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாத்தையும் சுதந்திரிப்போம். ஆமென். எல்லாத்தையும் சுதந்திரிப்போம். இதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. பயந்து பயந்து எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? 1000 வருஷமா? ஆனால் பயப்படாமல் 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்வோம், நித்தியமாக வாழ்வோம். ரெண்டாவது, அவிசுவாசிகள். நான் சொன்னேன்ல இந்த செய்தியோட தொடக்கத்தில், அவிசுவாசம் வந்துருச்சுன்னா சுயபலன் மேலே வந்துடும். நாங்கள் 6 மாதம் சம்பாதிச்சு தான் பார்க்கணும் கடன் கட்டுறோமா இல்லையான்னு. அப்புறம் 6 மாதம் காத்திருக்க வேண்டியதுதான். ஜெபம் பண்ணும்போது வானத்தை கூட திறப்பார், எதை வேணாலும் திறப்பார். அந்த 6 மாதம் 1 வருஷம்லாம் கணக்கு வச்சா நைட்லாம் வேலை பார்த்துட்டு சாக வேண்டியதான் சீக்கிரம். ஆண்டவர் செய்யறதுக்காக நம்பி விசுவாசத்தோடு இருக்கணும். எல்லாமே விசுவாசத்தினால் உண்டாகாத எதுவும் பாவம். ஆராதனை ஆனாலும் எதுவானாலும் ஜெபம் ஆனால் விசுவாசத்தினால உண்டாகாத போது அது நியாயப்பிரமாணமாக மாறிடுது. என்னம்மா காலையில் ஜெபம் பண்ண சொன்னாங்க, பைபிள் படிக்க சொன்னாங்க. அப்படி இல்லை, எல்லாம் விசுவாசத்தில் தொடங்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தேடிட்டு போகிறேன், எனக்கு அவர் பலன் கொடுக்கிறாரு. ஆமாம், நடந்து வந்தீங்கல்ல, ஓடி ஓடி வந்தீங்கல்ல, கர்த்தர் என்ன கொடுப்பாராம்? ஆமாம், அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அருவருப்பானவங்க இப்போ ரொம்ப பெருகிட்டாங்க.
ரொம்ப ரொம்ப பெருகிட்டாங்க. நீ போன வாரம் ஒரு செய்தி கேட்டு அதிர்ந்து போயிட்டேன். ஒரு ஆள் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணாராம். ஒரு குழந்தை பிறந்துருச்சான். குழந்தை பிறந்தவொடனே தான் தெரியுமா அவர் கேன், நம்ம கேன் சொல்கிறாங்களே, ஆம்பளையோட வாழ்கிறவன், ஆணோடு ஆண் வாழ்கிறவன். அதோட மனைவி சொல்லிச்சான், உங்கள் உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன், மாடியில் உங்கள் பார்ட்னரோட நீங்கள் வாழுங்க, கீழே நான் உங்களோட வாழ்கிறேன், மேலே ஆம்பளையோட வாழு, கீழே என்னோட வாழு. இது உலகம் போற்றி கொண்டாடுது. என்ன மனைவி, சூப்பர் மனைவி பாருங்க. புருஷனை புரிந்து கொண்ட மனைவி. எங்கடா வந்திருக்கோம், எங்கே இருக்கிறோம், எந்த ஊரில் இருக்கோம்? வரும் தலைமுறைக்காக அழுகிறவங்க இருக்கீங்களா? செய்திகளை பார்க்குறீங்களா? சூனியக்காரன், அடுத்து என்ன, கொலைபாதகன், இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. விபச்சாரம் பண்ணுறவன், சொந்த புருஷனை விட்டுட்டு அடுத்த புருஷன், அது மட்டும் நல்லா தெரியும். அடுத்தவன் நாசமாகணும், சூனியம் பண்ணுறவன், விக்கிரக ஆராதனைக்காரன், பொய்யர். இதில் 3 பேர் தான் எனக்கு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு, செகண்டு, லாஸ்ட். ஏன்னா இது 3ஐயும் கிறிஸ்தவங்க என்னன்னே நினைக்கிறது இல்லை. ஏசெல்லாம் செய்ய மாட்டார், சாதாரணமாக பேசிட்டு போயிடுவான். என்ன நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இதே லிஸ்ட்டை நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? 22ஆம் அதிகாரம், அநியாயம் செய்கிறவன் 11ஆம் வசனம், இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும். ஆண்டவர் ஒரு சைடு அந்த பக்கம் ரொம்ப தண்ணி அடிக்கிறான் பிரதர், அடிச்சுட்டு போகிறான், ரொம்ப கஞ்சா அடிக்கிறான், அடிச்சுட்டு போகிறான், ரொம்ப துன்மார்க்கமாக பேசுகிறான், பேசட்டும், ஓவரா பேசுகிறான், பேசட்டும், ரொம்ப அசுத்தமாக போகிறான் பிரதர், போகட்டும். நீதி செய்கிறவன், பரிசுத்தமாகிறவன், எல்லாத்துக்கும் கூலி வச்சிருக்கேன்ப்பா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அவனுடைய கிரியைகளின்படி நான் நாளைக்கு பரிசுத்தமாக இருந்தியாப்பா, இன்னும் வாங்கிக்க, நீதி செஞ்சியாப்பா. இன்னைக்கு வந்துட்டு போனது நீதி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துட்டு போகிறோம்ல. ஆனால் யாரெல்லாம் பாஸ்டருக்கு வந்துட்டு போகிறாங்களோ, சடங்குக்கு வந்துட்டு போகிறாங்களோ, சர்ச் அங்கத்தினர், அவங்களுக்கு இல்லை, அவர் மேல் விருப்பத்தோடு வந்துட்டு போகணும். அவர் அளிக்கும் பலன் கூடவே வருது. இயேசு வரும்போது என்ன கொண்டு வருவாரா? பலன். இந்த லிஸ்ட்டை மறுபடியும் வெளியே எடுத்து சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறாரு, இதோ சீக்கிரம் என்ன, நான் அல்ஃபாவும் ஒமேகாவும், ஆதி மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தின்படி செஞ்சால் எது வழியாக போகலாமா? வாசல் வழியாக நெஞ்சை தூக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாமா? அப்படி இல்லைன்னா மறுபடியும் சொல்கிறாரு, நாய்கள். முதல் லிஸ்ட்டில் இப்போ யார் வந்துட்டா? நாய்கள். அது என்ன நாய்கள்னு சுருக்கிட்டாரே அப்படின்னு கேட்குறீங்களா? பழைய லிஸ்ட்டில் இருக்கிற பயப்படுறவன், அவிசுவாசி, ஆமாம், அருவருப்பானவன், கொலைபாதகன், இவங்களெல்லாம் சேர்த்து ஆண்டவர் இப்போ என்ன பேர் வச்சுட்டாரு? நாய்னா என்ன பண்ணுமாம்னா, நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுடைய கிச்சன்லையோ இல்லை வெளியே போய் நக்கி திரும்ப அதை சாப்பிடுமா. பயப்படுறவன், அவிசுவாசி, தைரியமாக இல்லாமல் பின்மாற்றத்தில் போயிடுவான். பின்மாற்றக்காரனை கர்த்தர் என்னன்னு சொல்கிறாரு? சர்ச்சுக்கு வருவான், அங்கே யாராவது சொன்னான்னா நக்கி மறுபடியும் திம்பான். இந்த லிஸ்ட்டை அவிசுவாசி, பயப்படுறவனை எல்லாத்தையும் சேர்த்து நாய்கள்னு மாற்றிட்டாரு. சூனியக்காரன், விபச்சாரக்காரன், கொலைபாதகன், விக்கிரகாராதனக்காரன், சொந்தக்காரன் சொல்லிட்டான், உன்னை ஒதுக்கிறேன்னு சொல்லிட்டான், அவங்க இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓகே, இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறாரு, 38 வருஷமோ 48 வருஷமோ தலைமுறையான சாபமோ இயேசுவால் மாற்ற முடியா. ஆனால் அதிக கேடு அடையாதபடிக்கு இந்த லிஸ்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு வாழுங்க. ஏன்னா இதுதான் பழைய. யாராவது புதுசாக வந்தால் இயேசு உன்னை சுகமாக்குவார்னு தாசியா பாஸ்டர் சொல்ல மாட்டார். வெளிப்படுத்தல் 21:8 வாசிப்பான்னு சொல்லுவார். பயப்படுறோம் அவிசுவாசிகளும் இதெல்லாம் இருந்தால் நரகத்துக்கு போயிடுவேன், அவன் போயிடுவான். நைட்டு கர்த்தர் பேசுவார், அடுத்த நாள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துருவான். அந்த கட்டி பிடிச்சி வாப்பான்னு சொல்ல மாட்டார், போட்டு தள்ளிடுவார். அவர் எப்படின்னா, வந்துட்டியா, இதான் வசனம் கேட்டுக்க, ஆமாம் சாமியை கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன்னு சொன்னால் நரகத்துக்கு போயிடுவா, ஓகேவா அப்படின்னு கேட்பார். ஏன்னா உட்காந்து தண்ணி ஊற்றி சன்னியாசியை கஷ்டப்பட மாட்டான், சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் எண்டு, இதுதான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிற வசனம். அதனால் இங்கே வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவால் உங்களுக்கு நீங்கள் காத்திருக்க அற்புதத்தை இன்னைக்கு செய்ய முடியும், இந்த மாதத்தில் செய்ய முடியும், இந்த நேரத்தில் செய்ய முடியும்.
ஆனால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ஆமாம் இந்த கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே போய் நின்று அந்த அந்த சிலைகளை வணங்குறது ஆண்டவர் எல்லாம் ஒரே லிஸ்ட்டு தான். மாதா சிலை வணங்குறேன், அந்த சிலை வணங்குறேன், அதெல்லாம் அருவருப்புன்னு சொல்லிடணும். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு போய் இன்னொரு வீட்டில் போய் அதான் அப்பா அம்மான்னு இருந்தால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி வலிக்குமோ அதை விட கொடுமையாக வலிக்கும் ஆண்டவர். விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். நிறைய வீடுகளில் சிலைகளை போட்டு வடிவமைச்சு வச்சதுலேருந்து சாபம் வருது. அதெல்லாம் மாட்டாதீங்க. இயேசு போட்டா மாட்டேன், அந்த போட்டா மாட்டேன். நீங்கள் இருக்கிற வீட்டில் இயேசு ஆவியாக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்க. ஹல்லேலூயா. என் மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடை. ஏதோ யூடியூப்பில் பாட்டு பார்த்தேன், அத்தோட நிறுத்திக்கிறீங்க. அவர் ஆவியாக இருக்கார், அவர் வல்லமையாக இருக்கார். தொழுது கொள்கிற எவ்விடத்தில் வந்து சுகமாக்குறாரு. அதனால இந்த பாவத்தெல்லாம் வீட்டில் எழுதி போடுங்க. பயப்படுறவன், அருவருப்பாரவன், அவிஸ்வாசிங்க, சூனியக்காரன், மனுஷ கொலைபாதகன், பொய்யர், திருடர், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வர முடியாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். சில விஷயங்கள் இந்துக்கள் வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு உருவம் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு சிலை இல்லை. நம்முடைய ஆண்டவர் வார்த்தையானவர், நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கையானவர், நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்திலும் சுகமாக்க வல்லவர். அப்போ வீட்டில் ஒரு பூஜை ரூமில் மாட்டி வச்சு தானே நம்ம ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது யார் வந்து சுகமாக்குவா? தேவன் ஆவியாக இருக்கார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். பிரேசிலில் ஒரு இயேசு இருக்காராம், தென்னாப்பிரிக்காவில் ஒரு இயேசு இருக்காராம், இந்தியாவில் ஒரு விதமாக இருப்பாராம் அந்த ஃபோட்டோவில். ஆனால் கொஞ்ச நாளில் ஆண்டவர் வர தாமதிக்குமான ஆவிக்குரிய சபையெல்லாம் இயேசு போட்டாவால் நிரம்பிடும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம அழுக வரைஞ்சி வச்சிருவோம் இன்னும் கொஞ்ச நாளில். அதுக்குள்ளே இயேசுநாதர் சீக்கிரமாக வரட்டும். ஏன்னா வெளிப்படுத்தல் 21 22 கர்த்தர் சொல்லியிருக்காரு, விக்கிரக ஆராதனைக்காரனை ராஜ்யத்துக்குள்ளே விடவே மாட்டார். அதில் முக்கியமாக ஒன்று சொன்னார். வெளிப்படுத்தல் 13 அந்தி கிறிஸ்து நிறுத்த போகிற ரோபோ என்கிற சிலையை உலக தோற்றத்திற்கு முன்னே பேர் எழுதப்படாதவர்கள் வணங்குவார்கள். ஆனால் உங்கள் பேரும் என் பேரும் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அடையாளம் நான் விக்கிரக ஆராதனையை எரிஞ்சிட்டு ஓடுறதுனால. என் பேர் ராஜ்யத்தில் எழுதப்பட்ட ஒரே அடையாளம் விக்கிரக ஆராதனையை நாங்கள் வெறுக்கிறோம், விபச்சாரத்தை வெறுக்கிறோம். எவர் ஒருவர் விபச்சாரத்தையும் விக்கிரக ஆராதனையும் வெறுக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள். இந்த 2 பாவமும் நம்மளை தொடாதபடி நம்ம சரீரத்தை காத்துக்கொள்ளணும். பவுலப்போஸ்தலன் சன்னியாசி வசனத்தில் ரொம்ப பலப்பட்டவர். அவரே சொல்கிறாரு, என் மாம்சத்தில் அந்த ஆசையெல்லாம் வரும்போது அடக்கி ஆள்றேன். அப்போ நினச்சி பார்க்கும்போது எந்த உச்ச லெவல் பரிசுத்தமானவர்களையே அசைச்சு பார்க்குமானா நம்ம எவ்வளோ கவனமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் இந்த லிஸ்ட்டு பாவத்தை நம்ம செஞ்சோன்னா நம்ம உலகத்தில் 38 வருஷம் வியாதியும் மாத்திரை போட்டு சுகமாக்கி இல்லை எப்படியோ சுகமாக்கி இல்லை ஆண்டவரே சுகமாக்கி எந்திரிச்சிடலாம். இன்றைக்கி இருக்கிற கண்டுபிடிப்புகளில் செத்தவனை கூட உயிரோட எழுப்புறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய விஐபிலாம் செத்து போயிட்டா அவனை எப்படி உயிரோட எழுப்பி அவன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கி அவனை இன்னும் 10 வருஷம் எப்படி வாழ என்னென்னமோ செய்ய போகிறான். ஆனால் அதிக கேடு வராமல் இருக்கணும்னா தேவன் சொன்ன லிஸ்டில் இருந்து நம்ம விலகி இருக்கணும், பயப்படணும். மனுஷனுக்கு இல்லை, தேவனுக்கு, தேவ வார்த்தைக்கு கற்பனையின்படி செய்ய தைரியமாக இருக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை இல்லை. எல்லாருக்கும் மரணம் இருக்குது. ஆனால் மரணத்துக்கு பின்னாடி கேடு வரக்கூடாது, பரலோகம் வரணும். மரணத்துக்கு பின்னாடி மகிமை வரணும். ஆண்டவர் எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளோ பிஸியானவர். இந்த இடத்துல இவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் போனார். விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிபட்டு தன் வாழ்க்கையை இழந்து கல்களை எடுத்து கொள்ளுவதற்கு யூதர்கள் ரெடியாக இருந்தபோது ஆண்டவர் எல்லாரோட பேரை எழுதினார். அங்கே எழுதினார், ராயப்பர், அவர், இவர் எல்லா பேரும் எழுதினாருங்க. சீமோனு சிம்மியோன்னு எல்லாத்தையும் எழுதினார். எழுதின உடனே எவன் கல் வச்சுருக்கானோ அவன் பேரை எழுதிடுவார், அடுத்து கல் எடுத்துக்கான அவன் பேரை எழுதிடுவார். எல்லாம் கல்லை போட்டு கிளம்பிட்டாங்க. இது என்னடா கொடுமையாக போச்சு, நம்ம எடுத்து எரியலாம் பார்த்தா நம்ம பேரை எழுதுறாருன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும், நீனும் அந்த பெண்ணோட என்ன செஞ்ச, பாவம் செஞ்ச. ஆம்பளைக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? எல்லாரும் பாவம் செஞ்சிங்கல்ல, எல்லாம் கல்லை போட்டு போயிட்டான். இப்போ அந்த அம்மா நினச்சிச்சு இயேசுநாதர் பெரிய கல் எடுத்து அடிப்பாரோன்னு. அம்மா ஒன்று சொன்னார், இனி நீ என்ன செய்யாத, நான் உன்னை தண்டிக்கிறதில்ல. இந்த உலகத்தில் வாழ்கிறவரை மன்னிச்சுக்கிட்டே இருக்கார்ல, ஆனால் நம்ம பாவத்தை விடும்போது மேன்மை வருது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு கேட்குது? பரிசுத்தத்தை விரும்பும் போது சிங்காசனங்கள் வருது.
பரிசுத்தத்தை விரும்பும்போது கேடு நம்மளை விட்டு மாறுது, வறுமை நம்மளை விட்டு மாறுது, பிரச்சனை நம்மளை விட்டு மாறுது, வியாதி நம்மளை விட்டு மாறுது. அப்போ 38 வருஷம் வியாதியை விட அதிக கேடு வரும்னா பாவம் எவ்வளோ கொடுமை பாருங்க. அதனால சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், தேவனை ஆராதிக்கிற 2 மணி நேரத்தை அவர் விரும்புகிறத விட நம்ம பரிசுத்தத்தையே விரும்புகிறார். எழும்பி நிற்போமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. ஆருவியே யோவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. ஆருவியே யோவேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. 6 மாதம் செஞ்ச குறைவெல்லாம் செஞ்சதா இருக்கட்டும், விட்டுருங்க. அது உங்களை ஒன்றும் செய்யாது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு. ஆனால் அதிக கேடு வராமல் பிசாசு சொல்கிறேன்னா, இன்னொரு 3 மாதம் செய், இன்னொரு 6 மாதம் இந்த பாவத்தை செய். வேண்டாம்ப்பா, வேண்டாம். உங்களுக்கு கேடு வரக்கூடாதுப்பா, அதிக கேடு வரக்கூடாது. கையை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் விரும்பாததை நான் விட்டுறேன் ஆண்டவரே, நீங்கள் விரும்பாததை நான் விட்டுறேன். பயப்பட மாட்டேன், அவிசுவாசமாக இருக்க மாட்டேன், அருவருப்பாக இருக்க மாட்டேன், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்க மாட்டேன், பொய் பேச மாட்டேன்ப்பா. 38 வருஷம் வியாதி கூட பிரச்சனை இல்லை. நரகம் அதிக கேடு, நரகம் அதிக கேடு. இன்னைக்கு உங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சுருங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்த காரியங்களை அறிக்கை செய்யுங்க. கத்தர் படுக்கையை விட்டு மாற்ற போகிறாரு, கத்தர் அவமானத்தை விட்டு மாற்ற போகிறாரு, கத்தர் நிந்தையை விட்டு மாற்ற போகிறாரு. கத்தர் எல்லா வியாதியிலிருந்து தூக்கி உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் பிரச்சனையை மாற்றுறது அவருக்கு லேசான காரியம். அதனால் ஆண்டவரே, அதிக கேடு வராதபடி நான் இனி பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, இனி பாவம் செய்ய மாட்டேன். செஞ்சாலும் உடனே அதை சரி செஞ்சிடணும். நமக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் டுடே, இன்று தான் நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த இன்றை பார்க்கணும்னு நினச்சவங்க நேற்று நைட்டு எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. போயிட்டு இன்டர்நெட்டில் அடித்து நேற்று நைட்டு செத்தவங்க மட்டும் எத்தனை பேருன்னு பாருங்கள், எத்தனை 1000 பேர் வருதுன்னு பாருங்கள். நேற்று நைட்டு மட்டும் எத்தனை லட்சம் பேர் இந்த உலகத்தில் செத்துருக்காங்க. இந்த இன்றை நம்ம பார்த்தோம்ல, நம்ம தான் பாக்கியசாலிங்க. கையை தட்டுங்களேன். இந்த இன்றை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. இன்று கத்தர் உண்டு பண்ணின நாள், இது களி கூற வேண்டிய நாள். அதனால கேடு வரக்கூடாது, மகிமை வரணும், சந்தோஷம் வரணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் உடம்புல ஏதாவது அசுத்தம் ஒட்டிருச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே கழுவணும்னு சொல்லுவீங்க. காலையில் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா பிசாசு சொல்லுவான், இந்த நாள் வேஸ்ட்டுன்னு. நீங்கள் சொல்லக்கூடாது, உடனே கழுவிடணும், உடனே பரிசுத்தப்படணும். ஏன்னா பாவம் என்னத்தை உண்டாக்கும்? அந்த பாவத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னும் கேடை உண்டாக்கும். அது வேண்டாம். ஏசுனாரா தான் சொன்னார், அருவருப்பானவன் அவிசுவாசி. இன்றைக்கி நிறைய பேர் வெள்ளிக்கிழமை கூட்டம், சனிக்கிழமை கூட்டம், எதுனா என்ன, ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவிருந்து எடுத்துட்டோம்ல, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேவனை தேடுறவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் இருக்குன்னு. அவன் அவிசுவாசிகள், அவங்களையும் கத்தர் விடமாட்டார். கொடுக்கப்பட்ட பலத்தை கொடுக்கப்பட்ட காலத்தில் கத்தரை விசுவாசத்தோட தேடணும், விசுவாசத்தோட பாடணும், விசுவாசத்தோடு துதிக்கணும், விசுவாசத்தோடு வசனத்தை கேட்கணும். ஏன்னா லிஸ்ட்டில் 2வது இடம் என்னது? அவிசுவாசி. அவிசுவாசத்தோட பாடுறதை தேவன் ஏற்றுக்கிற மாட்டார். கையை வைத்து சொல்லுங்க, விசுவாசத்தினால அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனுக்குள்ள
ஒரு நம்பிக்கை. ஆண்டவரேன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரை என் குடும்பத்தை ரட்சிப்பீங்கப்பா, என் பிள்ளைகளை ரட்சிப்பீங்கப்பா, என் கணவரை ரட்சிப்பீங்கப்பா. நானும் என் கணவரும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் வீடும், நானும் என் சந்ததியும் இயேசுவை தேடி வருவோம். இயேசுவை தேடி வருவோம். குடும்பமாக வருவோம், சந்ததியாக வருவோம், பிள்ளைகளாக வருவோம். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை கெட்டு போகாது. நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, சந்தோஷமா 26 தொடங்கணும்ப்பா. சந்தோஷமா உங்க சித்தத்தின்படி இந்த வருஷம் முடிக்க கிருபை தாரும்.